வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அதாவது டெஸ்ட். நாளைக்கு நம்மளோட சேனல்ல டெஸ்ட் 7 நடக்க போகுது. ஆல்ரெடி டெஸ்ட் 1ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்கீங்க. டெஸ்ட்ட ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல இருந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கன்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு உண்மையிலேயே எங்களோட வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நீங்க இந்த வாட்டி போஸ்டிங் வாங்குறது வந்து கன்ஃபார்ம். இதே மாதிரி டெஸ்ட் 8 முடிஞ்ச உடனே உங்களுக்கு மொத்த ஷெட்யூலும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போறோம். அதையும் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கிறணும். ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அந்த அதுல வந்து உங்களுக்கு டைமிங் எல்லாமே செட் பண்ணிருவோம். நீங்க டைமிங் படி அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள டெஸ்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி டைமிங் வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கன்டினியூஸா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ச ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இதுக்கான மொபைல் ஆப் உங்களுக்கு நான் குடுத்துட்டோம். நீங்க எங்க இருந்தாலும் ட்ராவல்லயோ, ஜாப்லயோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது வேலையா இருந்தா கூட, மொபைல்லயே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான ஆப் தான் குடுத்துருக்கோம். இத எப்படி ஜாயின் பண்றது இந்த டெஸ்ட் பேட்ச்ல? என்ன ஷெட்யூல் குடுத்துருக்கேன்? எப்படி வந்து டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழ வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அதாவது ஜூன் 12ஆம் தேதி டெஸ்ட் 7 நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த பட்டன் வந்து எனேபிளா இருக்கும். ஒன்ஸ் பட்டன் எனேபிள் ஆன உடனே என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு இது மாறிரும். நீங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணிரலாம். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ள நீங்க டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே ஒரு டெஸ்ட் முடிஞ்சு ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளேயே அடுத்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க வந்து ஆனா அதுக்காக கண்டிப்பா இதத்தான் படிக்கணுமா? அப்டின்னா அப்படி கிடையாது. சரியா? நீங்க வந்து எதுல வேணாலும் அந்த போர்ஷன கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லா உங்களுக்கு நம்ம சேனல்ல அந்த பாடம் சம்மந்தமா படிக்கிறதுக்கு தேவையான மொத்த வீடியோஸு, பிளஸ் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துருந்தேன். இத பார்த்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப என்னன்னா, இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ நீங்க எதுல வேணாலும் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும். டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க டெஸ்ட் 7 போர்ஷன் என்ன அப்டின்னா, தமிழ்ல யூனிட் 7 திருக்குறள் மற்றும் இலக்கியம். யூனிட் 7 வந்து தமிழ்ல கொஞ்சம் பெரிய போர்ஷன். ஓகேவா? அதையும் அதுவும் நெறைய மனப்பாடம் பண்ற பகுதி இருக்கிற ஒரு யூனிட். அதனால அத 2ஆ பிரிச்சிருக்கேன். பாருங்க திருக்குறளையும், இலக்கியத்தையும் டெஸ்ட் 7லயும், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறத டெஸ்ட் 8லயும் குடுத்துருக்கேன். அதனால நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நைட்டு 12க்கே இது எனேபிள் ஆயிரும். மோஸ்ட்லி நாளையிலருந்து தான் அட்டெண்ட் பண்றீங்க நீங்க. அந்த நாளைக்கு நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு திருக்குறளும், இலக்கியமும் அதாவது நான்மணிக்கடிகை, நாலடியார், சிறுபஞ்ச மூலம்னு இருக்கு இல்லையா? அந்த செய்யுள் பகுதியும், திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு வாங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கான பிடிஎஃபோட அவைலபிளா இருக்கு. அடுத்து ஜிகேல சயின்ஸ். சயின்ஸ்ன்னும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற யாருமே சயின்ஸ் ஃபுல் போர்ஷன கவர் பண்ண மாட்டோம். ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சில பேர் முக்கியமான லெசனா படிச்சிருப்போம். ஒரு சில பேர் பயாலஜிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் எல்லாத்துலயும் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் இந்த மாதிரி இல்ல உங்களோட மேஜர் என்னவோ அத மட்டும் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்க படிச்சத ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட்ட ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தெரியாத கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்க தான் போகுது சயின்ஸ் அப்படின்னும்போது, அந்த தெரியாத கொஸ்டின கெஸ் பண்ணி போடுறதும் ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு முக்கியம்ன்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்ல மே 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ்ல வந்து டைம் அண்ட் ஒர்க், அப்புறம் டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ஸ்னா திசைகள். திசைகள் சம் வந்து கண்டிப்பா ஒரு சம்மாவது வருது இல்லையா? இப்ப ரீசனிங்க்குன்னு தனியா 10 மார்க் பிரிச்சுட்டதுனால, கண்டிப்பா எல்லாத்துல இருந்தும் ஒரு ஒரு சம் வரும். இன்னைக்கு இந்த போர்ஷன்ல டைரக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல்லயும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, டெஸ்ட்ட வந்து இன்னைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள அட்டெண்ட் பண்ணி முடிச்சுருங்க. உங்களுக்கு வந்து இங்க ரிசல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 லைன் இருக்கும். உங்களுக்கு ஆப்ல போனீங்க. அந்த 3 லைன கிளிக் பண்ணா இந்த மாரி எல்லாமே காட்டும். ஹோம், ரிசல்ட், ப்ரொஃபைல், அபௌட், லாக் அவுட்ன்னு. ஒன்ஸ் டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க ரிசல்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் எவ்வளவு? 50க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவுன்னு உங்களுக்கு காமிச்சுரும். இதுக்கு முன்னாடி நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டோட எல்லா சம்மரியுமே, எல்லா உங்களோட ஸ்கோருமே அதுல காமிக்கும். அப்படியே ஆட் ஆயிட்டே வரும் உங்களோட டெஸ்ட்டும், அதோட ஸ்கோரும். சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க வந்து ஸ்கோர் கூடிக்கிட்டே வருதா? அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கா இருந்தாலும் கூடணும், குறையக்கூடாது. அந்த மாதிரி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ.
டெஸ்ட் 7 வந்து நாளைக்கு நடக்குது. மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இத பார்க்குறீங்கனாலும், நீங்க வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அடுத்த குரூப் 2க்கும் உங்களுக்கு கன்டின்யூ ஆகப்போது. அதனால டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.